மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மக நட்சத்திரத்தின் அன்று பல்வேறு ஊர்களில் இருந்து சுவாமிகள் கொண்டுவரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களில் இருந்து சுவாமிகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். இவ்விழாவில் அரியாங்குப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் பொன்னாடி அணிவிக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். உடன் அவரது ஆதரவாளர்கள் கோபால், ஞானமணி, முருகன், பாபு, குணசேகரன், எழிலன், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடத்தப்படும் ரோட்டரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் சூப்பர் கிங்ஸ் அணி முதல் பரிசை வென்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடத்தப்படும் ரோட்டரி பிரீமியர் லீக் 3வது சீசன் 2026 கிரிக்கெட் தொடரில் புதுச்சேரி கேப் கிரிக்கெட் மைதானத்தில் தொடக்க விழா பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் முதன்மை விருந்தினராக ரொட்டேரியன் பி.டி. பாலாஜி மாவட்ட ஆலோசகர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற ரொட்டேரியன்கள் மற்றும் அணியின் உரிமையாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் ஆனந்தன் பங்கேற்றார். சோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் கந்தன் பங்கேற்றார். தொடக்க விழாவில் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மாலை 7 மணிக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் லியோன் தலைமையில் ரோட்டரி பிரீமியர் லீக் கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. விழாவில் அணியின் உரிமையாளர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ரோட்டரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நிறைவு விழா நேற்று முன்தினம் ஸ்லிம்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. நிறைவு விழாவில் முதன்மை விருந்தினராக ரொட்டேரியன் பி.டி. மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். கௌரவ விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் 2026-27 ரொட்டேரியன் வைத்தியநாதன், சோன் 5 மாவட்ட துணை ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் கந்தன், ஜோதியேக்கர் சென்டர் நிறுவனர் மற்றும் மருத்துவ இயக்குனர் ரொட்டேரியன் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், ரோட்ராக் சேர்மன் ரொட்டேரியன் ராசன், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் ஆனந்த், சோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். இந்த கிரிக்கெட் தொடர் ரோட்டரி உறுப்பினர்களிடையே நட்பு, ஒற்றுமை, விளையாட்டு உணர்வு மற்றும் சமூக சேவை உணர்வை வளர்க்கும் நோக்கில் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி மெரினா ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சரவணன், செயலாளர் ரொட்டேரியன் செந்தில்குமார், பொருளாளர் ரொட்டேரியன் யுவராஜ், ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் வேல்முருகன், ரோட்டரியன் கிளப் ட்ரெயினர் முத்துராஜலு, கிளப் அட்வைசர் ரொட்டேரியன் மாரிமணி, மெரினா உறுப்பினர்கள் தலைமையில் விழா சிறப்பாக நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் மெரினா சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஏவி ராக்கர்ஸ் மோதின. அதில் மெரினா சூப்பர் கிங்ஸ் அணி முதல் பரிசு 50,000 மற்றும் கோப்பையும் வென்றது. ஏவி ராக்கர்ஸ் அணி 30,000 தொகை கோப்பை வென்றது. கொம்பாக்கம் பரில் ரூபாய் 21.21 லட்சம் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட கொம்பாக்கம் அண்ணா நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 13.43 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் குப்பம்பேட் கிராமத்தில் உள்ள 2 குறுக்கு வீதிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறையின் பாட்கோ மூலம் ரூபாய் 7.78 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை என மொத்தம் ரூபாய் 21.21 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், பாட்கோ மேலாண் இயக்குனர் கந்தன் என்கின்ற சிவராஜ், இளநிலை பொறியாளர் முரளி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக அமைதி வேண்டியும் சர்வதேச சட்டமீறல்களை கண்டித்து புதுச்சேரியில் ஏஏஎம்ஐஎம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம். உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டியும் சர்வதேச சட்டங்களை மீறி செயல்படும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் போக்கை கண்டித்தும் அகில இந்திய மஜ்லிஸ் இத்தேஷாதுல் முஸ்லிமின் கட்சியின் புதுச்சேரி மாநில கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஜே சம்சுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள்: ஐநா சாசனத்தின் விதிப்படி 2(4) படி ஒரு நாட்டின் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தலைவர்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்வது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது. இது உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாகும். ஜெனிவா உடன்படிக்கையின்படி போர்க்காலங்களில் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை மீறி நடத்தப்படும் தாக்குதல்கள் போர் குற்றங்களாக கருதப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் ஆக்கிரமிப்பு செய்யும் நாடுகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் போக்கை இந்திய பிரதமர் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று குரல் எழுப்ப வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது.
சில நாடுகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கும் இரட்டை நிலையை ஐநா கைவிட வேண்டும். அனைத்து நாடுகளும் ஐநா சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த எழுச்சிமிகு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் ஷாகுல் ஹமீத் அவர்கள் செய்திருந்தார். இந்த நிகழ்வில் AIMIM மாநில தலைவர் சம்சுதீன் அவர்களுடன் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். லோக ஐயப்பன் தலைவர் திராவிட விடுதலைக் கழகம், ஜெகநாதன் தலைவர் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், மங்கேர் செல்வன் தலைவர் தமிழ் நிலவர் விடுதலை வேங்கிகள், அபுக்கார் தலைவர் தமிழ்களம், சுவாமிநாதன் தலைவர் தேசிய மக்கள் முன்னணி, பஷீர் அகமது தலைவர் போல்ட், தீனா தலைவர் பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம், பிரகாஷ் தலைவர் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், இளங்கோ செயலாளர் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மேலும் AIMIM கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் AR மஜீத் இன்டர்நேஷனல், மாநில செயலாளர் முகமது அகமது, மாவட்ட தலைவர் பலுல்லா, மாவட்ட செயலாளர் பாபு முகமது அலி மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர். அமைதி நமது அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தி உலக ஒற்றுமை மற்றும் மனிதகுல நலன் காக்கப்பட வேண்டுமென்ற முழக்கத்துடன் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவுற்றது. புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரையில் நடைபெற்ற 124ஆம் ஆண்டு மாசிமகம் தீர்த்தவாரி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரையில் 124ஆம் ஆண்டு மாசிமகம் தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. மாசிமகம் தீர்த்தவாரியை ஒட்டி வைத்தியகுப்பம் கடற்கரையில் மயிலம் முருகர், தீபனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி, அதேபோல் புதுச்சேரி பகுதியிலிருந்து மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர், முத்தியால்பேட்டை லட்சுமி ஹைக்கிரவர் உட்பட புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழக பகுதியிலிருந்தும் சுமார் நூற்றுக்கணக்கான சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் வருகை தந்து அனைத்து சுவாமிகளும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த மாசிமக திருவிழாவை ஒட்டி வைத்தியகுப்பம் கடற்கரை பகுதி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவிதம் சம்பவங்கள் தடுப்பதற்காக CCTV கேமரா காட்சிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடற்கரை பகுதியில் குளிக்கும் பக்தர்களை பாதுகாக்கும் வனம் மீனவர்களுடன் கடலோர காவல் படையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாசிமக திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அரசு அளித்துள்ளது. வீராம்பட்டினம் மாசிமகம் பெருவிழாவில் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் புனித நீராடல். மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கடலில் இறங்கி புனித நீராடினார். முன்னதாக பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழநீரம்மன் கோவில் சாமி தரிசனம் செய்த நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மீனவரணி தலைவர் குமரன், தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் கனக சுப்பரத்தினம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உணர்ந்தனர். தலத்திரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தின் மாசிமக தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருச்செல்சேரி என்னும் தலத்தெரு பகுதியில் சேர்ந்த பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். மாசிமக திருவிழா கடந்த 19ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. நேற்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி காரைக்கால் ஸ்ரீ ஏழைமரியம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்டு தலத்தெரு வந்தடைந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தெருவிலிருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருபுவனி சட்டமன்ற தொகுதி மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் புதிதாக தார் சாலை மற்றும் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்புயூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா நகர், மகாலட்சுமி நகர் மற்றும் எத்திராஜ் நகரில் மேம்படுத்தவும் மற்றும் வடிவ வாய்க்கால் உள்ள உட்புற சாலைகளை கட்டுவதற்கும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
விழாவில் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் பிரேம்நாத் மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடையினை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார். 124ஆம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் வைத்தியகுப்பம் LJK அலுவலகத்தில் மாசிமகத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து வைத்தியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழியம்மன் கோவிலுக்கு மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நிகழ்ச்சியில் LJK கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், ராஜ்பவன் தொகுதி தலைவர் கடலரசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 140வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 140வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் மீந்தி கோவிலை வலம் வருகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவக்குமார், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், பிரகதீஷ், அன்பு, எழில், பரத், சிவா, பிரசன்னா, புருஷோத்தமன், சதீஷ், தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். காரைக்காலில் ரூபாய் 3 கோடி வரை டெண்டர் வேலையை உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க அரசாணை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் ரூபாய் 3 கோடி வரையிலான அரசு வேலைகளுக்கான டெண்டர்களை காரைக்காலில் உள்ள உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தி இந்திய கட்டணங்கள் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து முதலமைச்சரிடம் பேசிய முதலமைச்சர் அரசாணை வெளியிட உத்தரவிட்டிருந்தும் இதுவரை தலைமை பொறியாளர் அரசாணை வெளியிடுவதில் தாமதம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்கள் உடனடியாக அரசாணை வெளியிட்டு உள்ளூர் ஒப்பந்ததாரர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை நிறைவேறாவிட்டால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஒப்பந்ததாரர்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாமக மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் பாமகவினர் கொசு வலையுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆணையரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி பாமக மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் கொம்பியின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பாமகவினர் கொசு வலையின் உள்ளே புகுந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது கொசுக்களின் உற்பத்தியால் மலேரியா, டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படுகிறது, உடனடியாக கொசு மருந்து தெளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். பிறகு இதனைத் தொடர்ந்து கொசு வலையுடன் கொம்பியின் பஞ்சாயத்து அலுவலகத்தின் உள்ளே சென்று பாமக இளைஞரணி சார்பில் கொம்பியின் ஆணையர் பிரபாகரனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அப்பொழுது வில்லியனூர் கொம்பையனுக்கு உட்பட்ட ஊசுடு, மங்கலம், வில்லியனூர் ஆகிய தொகுதிகளில் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு கொசுவும் வண்டு போன்று உள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூலி தொழில் செய்யும் தொழிலாளர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை மருத்துவத்திற்கு செலவிடும் நிலை உருவாகியுள்ளது. எனவே அனைத்து கிராம பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்க வேண்டும். அந்த மருந்து தரமானதா என ஆணையர் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் 1 வாரத்திற்குள் கொசு மருந்து தெளிக்காவிட்டால் கொம்பியூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொசு வலையுடன் தஞ்சம் புகும் போராட்டம் நடத்தப்படும் எனும் எச்சரிக்கை விடுத்தனர். மனுவை பெற்ற ஆணையர் கொசு மருந்து தெளிப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நூதன போராட்டத்தால் கொம்பியூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.